வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. என்னடி சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக் கொண்டவனால் அந்த கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கிறான். முதற்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதற்கடி கசப்படி சொன்னால் அந்த குளத்தை அடைப்பதை கெடுத்து சாப்பிட்டால் அது கசப்பு சுவையாக இருக்கும். நடுவில் உள்ள போதை கெடுத்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவையாக இருக்கும். கடைசியில் வந்த தோல் பாகத்தை கெடுத்து சாப்பிட்டால் அது உப்பு சுவையாக இருக்கும். இப்படி ஒரு கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றுகின்றாய். என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால் அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்னும் பெருமைக்குரியவளாம் கலைமகள் அருளால் கவிபாடும் வல்லமை பொருந்திய பெண்மகளே, என் நாளினத்தின் நன்மகளே, நீ வாழ்க, நின் குலம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உம்மிடம் சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றேன், கேட்கலாமா? நிச்சயமா கேளுங்கள் சுவாமி. முக்காலத்தை முடிந்தவர் தாங்கள், 14 உலகம் துச்சுவர் தாங்கள். கரிமா, லகிமா, மகிமா, அனிமா, பிராப்தி, பிராமியம், ஈஸ்வத்துவம், வசித்துவம் என்று அஷ்டமா சித்துக்கள் அனைத்தையும் உணர்ந்தவர் தாங்கள். இருந்தாலும் என்னிடத்திலே ஒரு சில விவரம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கீங்க. நிச்சயமா கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கேன். கேளுங்கள் சுவாமி. இதோ நீ கூறக்கூடிய பதிலுக்குரிய முதல் கேள்வி. மேற்கு பவளமலை வேங்கட நேர்வணக்கம், ஆர்க்கு விவர இணைகளுக்காம் பார்ப்பதற்கு பிராகணத்துகள் இருவதும் காதமல தொண்டை நாடக நாட்டு தொண்டை நாட்டின் எல்லையாகும் என்னும் பெருமைக்குரிய நாட்டில் பிறந்த பெண்மகளே, வெள்ளில் விடுபட்டு விரையும் கரை போல சொல்லில் சுவை கூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலெழுத்த செந்தமிழ் பெண்ணே, அழகு, அறிவு, அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமையப்பெற்ற அரணங்கே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் என்று சொல்வார்கள். அதிசயமாக குறிஞ்சி மலர். அப்பேற்பட்ட குறிஞ்சி மலர் பூத்து குலுங்கும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் உங்களை கேட்கலாம், கேட்கலாமா? தந்தை பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, உம்முடைய பெயர் வள்ளி, உடன் பிறந்தார் உடன் பிரபாகர் 7 இங்க எதற்காக வந்திருக்கின்ற? காவலுக்கு வந்திருக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை, செந்தனை. கருந்தனை யாருக்கு, செந்தனை யாருக்கு? கருந்தனை வந்து எங்களுக்கு, செந்தனை செந்தில் வடிவேலனுக்கு. காவலுக்கு வந்து காவலை எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? கண்ணுங்கறதும் பாத்துட்டு இருக்காங்க. ஏன் கண்ணுங்கறதுமா பாக்கணும்? அப்பா அப்படிதானே சொல்லி அனுப்புனாரு. அறுக்கிற அன்னைக்கு வந்து அறுத்துட்டு போயிடலாம்ல. என்னது? அறுவடை பண்ற அன்னைக்கு வந்து அறுத்துட்டு போயிடலாமே. அதுக்கு காவல் பார்க்கணும் என்பது எங்களோட குல வழக்கம். அதனால காவல் பார்த்துட்டு இருக்கோம். ஓஹோ, உங்க குல வழக்கம். ஆமாங்க. உங்க குல வழக்கப்படி திருமணம் எப்படி நடக்கும்? திருமணம் 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 மாதிரி தான் நடக்கும்.
திருமணம் எப்படி நடக்குன்னா உங்க குல வழக்கப்படி எப்படி நடக்கும்? இதுவரையும் வந்து யாரும் வந்து சரியா திருமணம் எல்லாருமே கூட்டிட்டு ஓடி தான் போயிருக்காங்க. அப்படி சொல்லுங்க. ஆமா, அதான் எதிர்பார்க்கறீங்க நீங்க. ஏன்னா உங்க குல வழக்கப்படி திருமணம் யாரும் கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னீங்க. சரி, அப்ப நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? காவலுக்கு வந்திருக்கேன். மறைக்கிறீங்களே என்ன சாமி? குல வழக்கப்படி காவலுக்கு வந்திருக்கீங்க. சரியா? இப்ப சில விஷயங்கள் இருக்கு. இப்ப செடிகள் அப்படின்னு எடுத்துக்கிறோமே. சரி, செடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா செடியும் அதாவது பாட்டுக்கு அப்படி அப்படிதான் இருக்கும். சரி, தொட்டாச்சிங்கிற ஒரு செடி இருக்கு. சரி, இந்த செடி என்ன பண்ணும்? அது தொட்டாலே போதுமுங்க, சுருங்கி போயிடும். அப்ப செடிகள் அப்படிங்கிற தன்மை, அந்த தன்மை எடுத்து பார்க்கும் பொழுது, செடியோட வழக்கப்படி பார்க்கும் பொழுது எல்லா செடியும் அதுவா இருக்கிற மாதிரி அது பாட்டுக்கு அப்படியே இருக்கலாம் இல்லையா? ஆனா இது மட்டும் எப்படி என்னாக சுருங்கி போயிடும். இப்ப தாசி குளத்துலதான் பிறந்தா மாதவியாகப்பட்டவன். எங்க பிறந்தா? தாசி குளத்துல. அந்த மாதவியாக தாசி தொழிலை செய்தாளா? கிடையாது. கிடையாது. கோவலன் ஒருவனையே நினைத்து தனி சிறப்பு. கோவலன் ஒருவனையே கணவனாக வைத்து ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தாள், பெண் குழந்தை. அப்ப அவன் அந்த குலத்தொழிலை செய்யல. அதே மாதிரி பழங்கள் அப்படி எடுத்துக்கிறோமே, எல்லா பழங்களுக்கும் விதை எங்க இருக்கும்? உள்ளதா இருக்கும். முந்திரி பழம்னு ஒரு பழம் இருக்கு. அந்த பழத்துக்கு பாருங்க, விதை எங்க இருக்கும்? வெளியில இருக்கும். யாரு படைச்சது? அது முருகப்பெருமான். ஏன் படைக்கிற வேலையை யார் பார்க்கணும்? எங்க அப்பா படைக்கணும். உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா என்ன? பிரம்மா. பிரம்மா. அவர் தான் படைக்கிற வேலையை பார்த்தாரு. ஆமா. அப்புறம் ஏன் முருகர் பார்த்தாரு? அவர் பிரம்மத்துக்கு பொருள் கேட்டாரு. இவர் சொல்லல. சொல்லலையா? தெரியலையா? தெரியாம ஒண்ணு இல்லைங்க, சொல்லல. சொல்லாம இந்த சின்ன பையன்கிட்டலாம் சொல்லணுமா அப்படின்ற ஒரு மண்டகனம் கிடையாது. சிற்றின்பத்தை பத்தி ஒரு குழந்தை கிட்ட சொல்வதா அப்படின்னு சொல்லி மறைச்சாரு. ஆனா இந்த முந்திரி கொட்டை என்ன பண்ணுச்சு? முந்திக்கிட்டு அதுக்குதான் கேள்வி கேட்க தெரியும் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? பிரணவத்தோட பொருள் என்னன்னு கேட்டுச்சு. சிற்றின்பத்தை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சாரு. இல்லப்பா தெரியலன்னு சொன்னாரு. தெரியலன்னு சொன்ன முருகர் என்ன பண்ணார? தெரியலையா அப்படின்னு சொல்லி மண்டையில கொட்டி சிறையில அடைச்சிட்டாரு. சிறையில அடைச்சு அவர் படைக்கிற தொழில பார்த்தாரு. இந்த படைக்கிற தொழிலை பார்க்கும் போது நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லா பழத்துக்குள்ளையும் தான் கொட்டை இருக்கும். கொட்டைக்குள்ள வெளியில வந்து கொட்டை இருக்குது, பழத்துக்கு வெளியில கொட்டை இருக்கு அப்படின்னா அவர் படைச்சதுலதான் அப்படி. இப்ப படைச்சது எல்லாத்தையுமே வந்து தலைகீழாக படைச்சது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். திருநங்கையை படைச்சது யாரு? ஒண்ணு ஆணா படைக்கணும், இல்ல பெண்ணா படைக்கணும். ஆணும் பெண் இல்லாம சரிசமமா படைச்சது யாரு அப்படின்னா அதையும் முருகப்பெருமான் தான் படைச்சாரு. எல்லா காயுமே வந்து பூமியை நோக்கி இருக்கும். ஆனா இவர் படைச்ச காய பாருங்களே, வானத்தை பார்த்து இருக்கு. வெண்டைக்காய். அதுக்கப்புறம் கொத்தவரங்க. இதெல்லாம் யாரு படைச்சது அப்படின்னா முருகப்பெருமான் படைச்சாரு. பிரம்மன் சொன்னீங்க இல்லைங்க, பிரம்மன் தானே உங்க அப்பா? ஆமா. கேள்வி கேட்டு முடிச்சிட்டீங்களா? நான் கேட்கலாம. பேச விட்டு ஒருத்தவங்க பேசணும். ஒன்னும் பிரச்சனை, நமக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு பேசக்கூடாது. அதனால வந்து சபையில எப்படி பேச? அறிவாளிக்கும் 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 எத்தனை பாதம்? முட்டாளுக்கு அறிவாளிக்கு 2 பாதம். முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரே பாதம். நச்சாமரை கைத்தில் எள்ளெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றார் காமருவர் கற்பில்லா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டி காக்கை ஓக்கும் பிடம்னு சொல்றாங்க. அப்ப அறிவாளியும் அறிவாளியும் சேர்ந்தாதான் அங்க ஆரோக்கியமான ஒரு தர்க்கம் பிறகு. முட்டாளும் முட்டாளும் சேர்ந்து வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கு? இருக்கிற உட்காந்துருக்கு எல்லாரையும் குழப்பி விடுற மாதிரி இருக்கு. முட்டாள அறிவாளியை சந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுக்கு எல்லாமே தெரியும். இது ஒரு அறவுரை, இதுகிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே பாதி பாதியா பேசி நம்மளையும் குழப்பி விட்டுரும். அதனால வந்து அப்படி இருக்கவங்கிட்ட பேசக்கூடாது. நீங்க அறிவாளியா எனக்கு தெரியுறீங்க, அதனால வந்து உங்ககிட்ட சில விவரம், கேள்விலாம் கிடையாது. சரி, கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த விவரத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் கேள்வி கேட்கிறேன். கையில என்ன சொல்லுங்க? சிப்ளா கட்ட. யாரு கொடுத்தது? எங்க பாட்டு ருக்மணி கொடுத்தது. எதுக்காக கொடுத்தாங்க? ஐயா நீங்க எந்திரிச்சு போங்கய்யா, எதுவும் நடக்கல, நீங்க வந்தீங்கன்னா கொளுத்தி விடுறதுக்கா? இது ஒரு பொழப்பா சுத்திட்டு இருக்கீங்க. உங்க மேல நம்பிக்கை, உங்க மேல நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்ல, சண்டை இழுத்துறது தப்பு இல்ல. இங்க வாங்க, கையில எதுக்காக சட்ட கால கட்ட வச்சிருக்கீங்க? ஏன்னா தாள நிர்ணயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உங்க கையில கொடுத்து விட்டுருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆளு கையில தாளம் போடுறது. ஏன்னா தாளம் வந்து போச்சு அப்படின்னா உயிர் போனதுக்கு சமமா. இப்ப தாளம் போகாம பாட்டு பாடணும், அதுக்காக தாளத்தை கையில வச்சிருக்கீங்க. ஆனா 3 வயசு குழந்தை ஒண்ணு கையிலேயே தாளம் போட்டுட்டு பாடிச்சு, அது எந்த குழந்தை? யாரு அந்த குழந்தைக்கு கையில தாளத்தை கொடுத்தது? யாரு? அந்த தாளம் என்ன தாளம் சொல்லுங்க? நாராயணா. என்ன நாராயணா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, பெருமூச்சு விடுறீரு. நீ சொல்லலைன்னா போங்க, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க.
அந்த குழந்தை யாரு? யாரு யாரு யாருன்னு என்கிட்ட கேட்டா இதுதானே யாருன்னு கேட்டீங்க. இந்த குழந்தை யாரு அப்படின்னா திருஞானப்பட்டவர், ஞான சம்பந்தராகப்பட்டவன். அது என்ன தாளம்? தங்கம். தங்க தாளத்துல சத்தம் வருமா? வராது. அப்புறம் ஏன் வராங்க? யாரோட செயல்னால? அன்னை ஆதி பராசக்தி. நம்ம எல்லாம் நினைச்சா தங்க தாளத்துல பொதுவாக தங்க தாளத்துல சத்தமே வராது. ஆனா தாளம் வர வைத்தது யாரு அப்படின்னா மீனாட்சி. அந்த மீனாட்சி அமுது ஊட்டினாள் அல்லவா? வந்து திருஞான சம்பந்தம் இருக்குதா? எத்தனை வயசுல? அரியா பருவம். எத்தனை வயசுலங்க? 5 வயசு. 3 வயசுல வாங்கலு இருக்கட்டும். இது என்னது? இது யாழ். யாழ் எத்தனை வகைப்படும்? 4 வகை. என்னென்ன யாழ்? செங்கோட்டியால், சகோட்டியால், மகதியால், பானையால். 4 யாழ். இத போய் எங்க வாங்குனீங்க? இது எங்க அம்மா கொடுத்தது. எங்க போய் வாங்குனீங்கன்னு கேட்டேன். இலங்கையில. இலங்கையில போய் வாங்குனீங்க. இந்த இடத்துல யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். இதுக்கு வாங்குனதுக்கு அப்புறம் யாழ்ப்பாணம் என்ற பேர் இருந்துச்சா அதுக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்ல, அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் யாழ்ப்பாணம். யாழ் வாங்குனதுக்கு அப்புறம் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் வந்துச்சு. புராணங்கள் எத்தனைங்க? 18 புராணங்கள் நீங்க வரீங்களா? கிடையாது. எந்த புராணத்துல வரல? பிரம்ம வைவர்த புராணம் என்று சொல்லி ஒரு புராணம் இருக்கு. எந்த புராணம்? பிரம்ம வைவர்த புராணம் அப்படின்னு தெளிவா சொல்லணும். பிரம்ம வைவர்த புராணம். அந்த புராணத்துல நீங்க வரல. ஒரு கருட புராணம். கருட புராணத்துல 2 புராணத்துல வரல. 18 புராணத்தையும் சொல்லவா? அதுல வருதா என்ன பாக்குறீங்களா? சொல்லவா? வரவான்னு கேட்கல. எந்த புராணத்துல நீங்க வரல? சாப்பிடல இந்த சட்ட சோடல் ஏன்ட்ட உடனே பொட்டியை நொறுக்கி விடுவேன். கேட்ட கேள்வி முடிவு சொல்லுங்க. 18 புராணத்தை நான் பேசுவேன்னா நான் சொல்லவேன். சொல்லுங்க. கேட்ட கேள்வி முடிவு சொல்லப்ப கருட புராணத்துல வரல, இன்னொரு பிரம்ம புராணத்துல வரல. சரி இருக்கட்டுங்க. யுகம் எத்தனை? 4. என்னென்ன யுகம்? கிரேதா, திரேதா, துவாபரம், கலியுகம். கிரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு? ஹரிச்சந்திர புராணம். கிரேதாயுகத்துல ராமாயணம். ராமயுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கந்த புராணம். கந்த புராணத்தோட நாயகன் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் வந்து கலியுகத்துல மட்டும்தான் வராரு. 4 யுகத்துல வந்திருக்காரு. 4 யுகத்துல எப்படி வந்தாரு? ஹரிச்சந்திர மயானத்துல எப்படி வந்தாரு? அவருக்கு இருங்க, நான் கேட்கிற கேள்வியை கேட்டு முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க பதில் சொன்னா தெளிவா போய் சேரும். ராமாயணத்துல முருகர் எப்படி வந்தாரு? மகாபாரதத்துல முருகர் எப்படி வந்தாரு? கந்த புராணத்துல முருகர் வந்தாருன்றீங்க. மிச்சம் 3 யுகத்திலே வரலையா அப்படின்னு கேட்டே வந்தாருன்னு சொன்னீங்க. எப்படி அப்படிலாம் முருகர் வந்தாரு சொல்லுங்க. முதல் யுகம் ஹரிச்சந்திர புராணம் என்று சொன்னேன். சரி. அந்த ஹரிச்சந்திரனுடைய மகன் லோகிதாசனை கடிப்பதற்காக விஸ்வாமித்திரனுடைய வேண்டுகோளுக்கிணங்க நாகராசனாக மாறி வந்தார். பாம்பா வந்தது முருகப்பெருமான். சரி. அடுத்ததாக ராமாயணத்துல ஸ்ரீராமன், லட்சுமணன், சீதா ஆகியோர் அதாவது மனத்தை கடக்கும் பொழுது அந்த ஆறை கடக்கும் பொழுது அந்த படகோட்டியாக குகன் என்ற பெயரில் வந்தான். மூடைய சேர்ந்து சொல்லி அப்ப அவனை வந்து தன்னுடைய சவாலாக ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீராமனாக. அப்ப அந்த குகனாக வந்தார் முருகர். அதே மாதிரி மகாபாரதம் துவாபர யுகத்துல சிகண்டினி முன்னிறுத்து ஏன்னா பீஷ்மாச்சாரியரை கவிழ்க்க வேண்டும். அப்ப சிகண்டி என்று சொல்லக்கூடியவங்க மாலையாக மாறி வந்தார். யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான். அப்ப 4 யுகத்திலுமே முருகர் வந்திருக்காரு. இப்ப 17,28,000, 12,96,000, 8,64,000, 4,32,000 என்ற கணக்கு சொன்னீங்க. இது என்ன கணக்குங்க? இது ஒரு சதுரயுக கணக்கு. சதுரயுக கணக்கு. இப்ப எத்தனாவது சதுரயுகம் நடந்துட்டு இருக்கு? 28வது சதுரயுகம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆமா. இப்ப இந்த மண்மந்திரம்னு சொல்லி ஒரு கணக்குங்க. ஆமா. இந்த மண்மந்திரத்துல ஒரு மண்மந்திரன எத்தனை சதுரயுகம்? ஒரு மண்மந்திரம் அப்படின்னா எத்தனை சதுரயுகம்? ஆமா, 71 சதுரயுகம். பாப்பம்ல. சரிங்க, இருக்கட்டும். இப்ப இந்த பிரம்மனை பத்தி பேசுறீங்க இல்லையா? பிரம்மன் வந்து உங்க அப்பா. எங்க அப்பா தான். இவருக்கு பிறப்பு இறப்பு இருக்கா? அவர்தான் படைக்கிறவரே உலகத்தை. சரி. இவருக்கு பிறப்பு இறப்பு என்று ஒன்று இருக்கா? இருக்கிறது. உண்டு. எப்படி உண்டுன்றீரு? இப்படி சொன்னீங்களே. உண்டுன்னா காரணம் சொல்லணும்ல. என்ன காரணம்? இப்ப பாட்டலாகப்பட்டவன் நாராயணன். அந்த நாராயணன் உந்தி கமல திறந்த பிறந்தவன் தான் பிரம்மனாகப்பட்டவன். அப்ப அங்கே பிறப்பு இருக்கிறது, இறப்பு. இப்ப நீங்க சொன்னீங்களா யுகம், அந்த 21 சதுரயுகம் முடிஞ்சிச்சு அப்படின்னா பிரம்மன் அடுத்த ஒரு பிரம்மா உருவாகிடுவார். இப்ப அந்த 71 சதுரயுகம் பிரம்மனுக்கு ஒரு பகல். அப்ப பிரளயம் மாற மாற இந்த யுகம் சொன்னீங்க இல்லையா, கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம். இந்த 4 யுகம் அப்படி மாற 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 என்ன ஆகும்?
ஒரு பிரளயத்துல திரும்பவும் மீண்டும் பிரம்மா வருவார். அப்ப ஒரு பிறப்பு இருக்கு. இப்ப இந்த கலியுகம் சொன்ன மாதிரி 4,32,000 வருஷம். இப்ப இந்த கலியுகம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னா 1133 ஆண்டுகள் ஆகிறது. ஆனா இதனுடைய கணக்கு என்ன அப்படின்னா 1999 கணக்குப்படி இந்த கலியுகம் பிறந்து 1106 ஆண்டுகள். இந்த 1106 கூட 99 கணக்கு பார்த்துங்க 133 ஆண்டுகளுக்கு மேல வரும். இந்த கலியுகம் தோன்றி 1133க்கு மேல வரும். இத்தனை காலங்கள் இருக்கு. ரொம்ப பேசுறீங்களே, இப்ப ஆலயங்கள் எங்க எல்லா இடத்துலயுமே இருக்கு. சரி, இப்ப இது என்ன நேரம்? இரவு நேரம் தான். இரவு நேரங்கள் ஆலயங்கள் திறந்திருக்குமா? இரவு நேரத்துல ஆலயம் திறந்திருக்காது. ஆனா ஒரு ஆலயம் திறந்த பையனை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவான், இதான் கேள்வியா? இரவு நேரத்துல ஆலயம் திறந்திருக்குமா? ஏதாச்சும் விசேஷ காலங்கள்ல திறந்திருக்கும். அப்பையும் ஆலயம் திறந்திருக்காதுங்க, திரையிட்டு மூடி விடுவார்கள். ஆமா. ஆனா ஒரு ஆலயம் இரவு நேரத்தில் திறந்தே இருக்கும். அது எந்த ஆலயம், எங்க இருக்கு தெரிஞ்சா சொல்லு, இல்ல அந்த கூட்டத்தை போய் நில்லு. ஒரு கேள்வியை கேட்டு விட்டாரன், தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா அங்க போய் நில்லு. இங்க வாங்க, என்ன கேட்டீங்க? இரவு முழுவதும் திறந்திருக்க ஆலயமே. இரவு முழுவதும் ஆலயம் திறந்திருக்குமே. இரவுல எல்லா ஆலயத்தையும் பூட்டி வச்சிருவாங்க, இரவுல மட்டும் திறந்திருக்கும் அப்படின்னு கேட்டா வித்தியாசமான ஒரு கேள்வி. வித்தியாசமா இருக்கு உங்க கேள்வி. அப்படித்தான் கேட்பேன். அப்படிதான் கேட்பீங்க. நல்ல விஷயம், தெரியாத தெரியப்படுத்ததான் எல்லாருமே வந்திருக்கோம். தெரிஞ்சதே பேசுறதை விட இரவு மட்டும் திறந்திருக்க ஆலயம் அப்படின்னா இருக்கு. எந்த ஆலயம்னா மதுரையில தான் இருக்கு. மதுரையில இருக்கிற வாடிப்பட்டியில இருக்க சிலார்பட்டி என்ற கிராமத்துல உள்ள காலாதேவி என்ற ஆலயம் தான் இன்று வரைக்குமே இரவு முழுவதும் திறந்திருக்கும். இந்த அம்மா தான் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் 14 உலகத்தையும் தன்னுள் அடக்கியவங்க. இந்த கோபுரத்திலே பாத்தீங்க அப்படின்னா நேரமே உலகம்னு சொல்லி போட்டிருக்குமா. அப்ப கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த காலாதேவி என்ற தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப கெட்ட நேரம் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல இருக்கோ, இந்த அம்மாவை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம். எப்படி வழிபடணுமா? இந்த அம்மாவை வலதுபுறத்துல இருந்து இடதுபுறம் 11 சுத்தம், இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் 11 சுத்தம் சுத்தி 11 நெய் தீபங்கள் ஏற்றி 11 நிமிடம் மட்டுமே அந்த அம்மாவை வழிபட்டு நம்ம கஷ்டத்துல சொன்னோமானால் நம்ம கஷ்டம் எல்லாம் தீருமா. கெட்ட நேரம் கூட நல்ல நேரமா மாறுமா. அப்ப இரவு மட்டும் திறந்திருக்க ஆலயம் எது அப்படின்னா வாடிப்பட்டியில இருக்கிற சில பேர் கேட்பாங்க, 52 வாடிப்பட்டி இருக்கு, எந்த வாடிப்பட்டியை சொல்றீங்கன்னு. மதுரையில இருக்க வாடிப்பட்டி, சிலார்பட்டி என்ற கிராமத்தில் உள்ள சுப்ராபுரம்னு சொல்லக்கூடிய இந்த காலாதேவி கோயில் தான் இன்று வரைக்குமே இரவு முழுவதும் திறந்திருக்க ஆலயம். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். தப்பா இருந்தா பேசுங்க. நீ சொன்னது உண்மை. தப்பா இருந்தா பேசுங்கன்ட்டு அப்புறம் உண்மை என்ன? சொன்னது உண்மை. உண்மைதான். உண்மை உண்மைதான். உண்மை. அட உண்மைதாங்க, சொல்றேன். ஏன் நேரடியா சொன்னா இப்ப நான் தவறுனா சொன்னேன், உண்மைன்னு தானே சொன்னேன். உண்மைனா உண்மைன்னு சொல்லுங்க, அப்புறம் கத்த விட்டு சொல்றீரு. உண்மைன்னு தானே சொன்னேன் நானு. சரிங்க, அப்படியா? நீங்க அந்த இதுக்கு வந்துட்டீங்களா? இப்ப இந்த மகாபாரத போர் நடந்துச்சுல? ஆமா, மகாபாரத போர் நடந்துச்சு. இந்த கிருஷ்ணர் யாருக்கு தேரோட்டியா இருந்தாரு? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தாரு. கர்ணனுக்கு இருந்தது சல்லியனாகப்பட்டவன். முருகருக்கு இருந்தது? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிச்சு சொல்லுங்க, நேரம் கொடுக்குறோம். முருகனுக்கு தேர்ச்சாரதி யார் அப்படின்னா வாயு பகவானாகப்பட்டவன். வாயு பகவான் தான் தேர்ச்சாரதியாக இருந்தார். இதுதான் அதற்குரிய காரணம். யாருக்கு தேர்ச்சாரதியா இருந்தது? முருகப்பெருமானுக்கு. சரி, இந்த பழனியில முருகர் எப்படிங்க, எந்த திசையை நோக்கி இருப்பாரு? பழனியில மேற்கு திசையை நோக்கி இருப்பாரு. மேற்கு திசையை நோக்கி பழனியில முருகப்பெருமான் இருப்பாரு. ஆமா, அதே மாதிரி மேற்கு திசையை நோக்கி முருகப்பெருமான் ஒரு இடத்துல இருக்காரு. எந்த ஆலயத்துல எங்க இருக்காரு சொல்லுங்க? அவர் எங்கேயாவது இருப்பாரு. இதை ஏமா என்கிட்ட கேட்டுக்கிட்டு? எங்கயா போட்ட எங்கேயாச்சும் இருக்காருன்னு சொல்றதுதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களா? சந்தனகுமார் வேணும்னு 5000 ஓவா கொடுத்து பேசுறாரு. பேச்சு எதுக்காச்சும் இருந்துட்டு போறாரு. அதுக்குதான் இவ்வளவு பேர் குளிர்ல உட்காந்துருக்காங்களா? போட்ட மண்டையில இருக்க கொண்டைய பணியாரத்தை திருப்பி போற மாதிரி திருப்பி போட்டுருவேன். பதில சொல்லப்ப பணியாரத்தை. ஆமா, பணியாரம் வாங்கி தின்ன ஞாபகம் வந்துருச்சோ? ஆமா, நாங்க அதெல்லாம் சாப்பிடுவோம். உங்களை மாதிரி ஏதாவது சாப்பிடாம இருக்க முடியுமா? காற்றை மட்டும் உண்பட்டு திரும்ப முடியுமா? சரி,
முருகப்பெருமான் அகப்பட்டவன். கொஞ்சம் இடத்த கொடுத்தா மடத்தப்படுங்கிற கதையா இருக்கு. அப்படியா? அப்படிதான் தெரியாத மாதிரி நினைச்சா உடனே ரொம்ப பேச ஆரம்பிக்கிறீங்களே. அதுக்கு பேசதானே வந்திருக்க. அப்புறம் மேற்கு திசையை நோக்கி பழனிமலையில் தானே இருக்கின்றாரு. அதே போல வேற எங்க இருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல பச்சை மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்கிறது. அந்த பச்சை மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாகப்பட்டவன் பழனிமலையில் எப்படி மேற்கு திசையை நோக்கி இருக்கின்றாரோ அதே போன்று அங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமானும் மேற்கு திசையை நோக்கி இருக்கின்றார். பழனிமலைக்கு பக்கத்தில் எப்படி இடும்பன் மலை இருக்கின்றதோ அதே போன்று இந்த பச்சை மலைக்கு பக்கத்தில் பவனமலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்கிறது. அந்த பவனமலையில முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கிறார். ஆனா இந்த பச்சை மலையில பழனிமலையில எப்படி முருகன் இருக்கின்றாரோ அதே போன்று மேற்கு நோக்கி இருக்கின்றார். அங்க ஸ்தலவருஷமாக இருக்கக்கூடிய ஸ்தலவருஷம் தான் இந்த பச்சை மலையிலும் இருக்கின்றது. இதுதான் அதற்குரிய காரணம். உண்மையை நான் ஒத்துக்கங்க, இல்ல மறுத்து பேசுங்க. தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல, அதான் தப்பு இல்லதான், தப்பு இல்ல, தப்பு இல்லன்னு தான் சொல்றேன். எங்க நோக்கி மேற்கு நோக்கி எங்க இருக்காரு முருகரு? இப்பதானங்க சொன்னேன். சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஏன் மறந்துட்டீங்களே? கோபிச்செட்டிப்பாளையத்துல ஈரோடு மாவட்டத்துல பச்சை மலை என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேற்கு நோக்கி பழனியில இருக்க மாதிரியே இருக்காரு. பரவாயில்லையங்க, எது கேட்டாலும் சொல்றீங்க. அவங்க அங்க இருக்கிறது இருக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லுங்க. வந்த விஷயத்துக்கு நான் போக மாட்டேன். நேரம் ஆயிடுச்சு. அவரை 4 மணிக்கெல்லாம் விடணும்னு இப்படியே இருக்காரு. இருக்கட்டும். இப்ப தலையை மட்டும் உடம்பு இல்லாம வெறும் தலையை மட்டும் வைத்து வணங்கக்கூடிய ஆலயம் எங்க இருக்கு? கேக்குறதெல்லாம் இப்படி ஏடா விடமே கேட்டேன். கேட்பேன். சம்பளம் மட்டும் கேட்க தெரியுதா? 10,000 ரூபா. ஆத்தாடி, நான் 10,000 கேக்குறேன். அப்படித்தானே எனக்கு தெரியுது. எப்படி பேர் 10,000 கேக்குறேன்னு இவங்க கிட்ட என்ன அடி வாங்க கூட. கேக்குற கேள்வி எல்லாம் இரவுல மட்டும் திறந்திருக்க கோயில், தலையை மட்டும் வச்சு வழிபடக்கூடிய ஆலயம். ஏங்க நீங்க முருகப்பெருமான் படைச்சார் மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு, வேகமா சொன்னீங்கல்ல, அப்படி ஒரு வித்தியாசத்தை தான் நான் கேட்கிறேன். தலையை மட்டும் வைத்து தலையை மட்டும் வணங்கக்கூடிய ஆலயம் எங்க இருக்கிறது? வச்சு வணங்குறது இருக்கு. எங்க எங்க அப்படின்னா மகாபாரதத்துல குருஷேத்திர போர் நடந்துச்சுல்ல, இந்த குருஷேத்திர போர்ல பாண்டவர்களும் கௌரவர்களும் தான் போரே. இப்ப இந்த பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. காளிக்கு ஒரு பலி கொடுக்கணும். எப்படிப்பட்டவங்களை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சாமுந்திரிக்கா லட்சணம் பொருந்திய ஒரு ஆளதான் காளிக்கு பலி கொடுக்கணும். அப்படி பலி கொடுத்தோன்னா பாண்டவர்கள் வெற்றி பெறுவாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சாமுந்திரிக்கா லட்சணம் பொருந்தியவங்க யார் யாரு அப்படின்னா, ஒன்று கிருஷ்ண பரமாத்மா, இன்னொன்று அர்ஜுனன், இன்னொன்னு அர்ஜுனனோட மகன் யாரு அப்படின்னா நாக கன்னிகைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் யார் அப்படின்னா அரவான்னு சொல்லக்கூடியவன். இந்த அரவான், இவங்க 3 பேரும் தான் சாமுந்திரிகா லட்சணம் பொருந்தியவங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம பலி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் கதையோட அங்கமே, அவரை கொடுக்க முடியாது. அர்ஜுனனை பலி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா பாண்டவர்கள் எல்லாமே அவரை நம்பிதான் இருக்காங்க, அவ்வளவு பெரிய பலசாலி. அதனால அர்ஜுனனை பலி கொடுக்க முடியாது. அவ யார பலி கொடுக்கலாம் அப்படின்னும் போது அரவான் முன்னாடி வர, என்ன பலி கொடுங்க, ஆனா எனக்கு 3 கோரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றேன். கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறாரு, என்னென்ன கோரிக்கைப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த முழு பாரத யுத்தத்தையும் நான் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இவனை பலி கொடுத்தாதான் போரே தொடங்கு. ஆனா இவன் கேட்கறது என்ன கேட்கிறான் அப்படின்னா, முழு பாரத யுத்தத்தையுமே நான் பார்க்க வேணும், இன்னொன்னு எனக்கு கல்யாணம் நடக்கணும்ன்ற. ஏண்டா கல்யாணம் பண்ணோடனே சாக போறேன்னு சொன்னவனை எவனாச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? என்னடா பேசுற? எனக்கு கல்யாணம் நடக்கணும். இன்னொன்னு என்ன கேட்கிற அப்படின்னா, என்னோட உயிர் தியாகத்தை இந்த உலகமே பேசணும் அப்படின்னு சொல்றான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 32 கூறுகளாக இவனை வெட்டி போடுறாங்க. யார? அரவான வெட்டி காளிக்கு பலி கொடுக்குறாங்க. தலை மட்டும் போய் தனியா விழுந்துச்சு. இந்த தலை மட்டுமே முழு பாரத யுத்தத்தையும் பார்த்ததாக மகாபாரதம் சொல்லப்படுது. இவருடைய ஒரு தலை மட்டுமே முழு பாரத யுத்தத்தையும் தனியா போய் விழுந்ததுனால பார்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஆள் வேணும். யார் கல்யாணம் பண்ணிப்பா? கல்யாணம் பண்ண உடனேயே பலி கொடுக்க போறான்னு சொன்னா எந்த பெண்ணாச்சு கல்யாணம் பண்ண முன்னாடி வரவேல வரமாட்டா. ஆனா கல்யாணம் பண்ண வந்த யாரு அப்படின்னா விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவர். எப்படி வந்தார் அப்படின்னா மோகினி அவதாரம் எடுத்து வந்தாரு. மோகினி அவதாரம் எடுத்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணி அவருக்கான அதே இரவே தாலி அறுத்து போட்டு அதுக்கான சடங்குகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டாரு. அந்த சடங்கு
செயல்கள் எல்லாத்தையும் செஞ்ச பிறகு பாரத யுத்தம் நடக்குது, பாண்டவர்களும் வெற்றி பெறார்கள். அப்ப இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த தலை மட்டும் போய் தனியா முடிஞ்சு பாருங்க, இன்று வரைக்குமே வழிபட்டுட்டு வராங்க. எங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கூவாகம் என்ற கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயில். இந்த ஆலயத்துலதான் தலையை மட்டும் வச்சு வழிபடுறாங்க. இங்க யார் வந்து அதிகமா போவாங்க, யாருக்கு சிறப்பு அதிகம் அப்படின்னா திருநங்கைகள் தான் அதிகமா போவாங்க. இந்த திருநங்கைகள் போய் அவர் கையால தாலி கட்டுவதாக ஐதீகம். சித்திரை மாதம் என்று அவருக்காக தாலி கட்டி கொண்டு அன்று 3 நாள் ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு 3ஆவது நாள் தாலி எடுத்து போட்டு அவருக்காக வந்துருவாங்களா. அப்ப தலையை மட்டும் வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க கூத்தாண்டவர் ஆலயத்துலதான் இன்று வரைக்குமே தலையை மட்டும் வைத்து வழிபடக்கூடிய ஆலயம். அவர் பேர் என்ன அப்படின்னா அரவான் ஆகப்பட்டவர். யாருடைய மையன் அப்படின்னா அர்ஜுனனோட மையன். இதான் நீங்க கேட்ட கேள்வி, தப்பா இருந்தா பேசுங்க. நீ சொன்னது உண்மைதாங்க. பொய்யா இல்லன்னு சொல்ல வந்தேமா. ஆத்தாடி இது இன்னும் ஒரு பாராட்டு கொடுங்க, நல்ல விஷயம் இருக்காங்க. ஒரு கை தட்டுங்க. நன்றி. கை தட்டி உள்ளங்களுக்கு நான் வந்த காரணத்தை சொல்ல வந்த விஷயம் தயவு செய்து சொல்லிட்டு போயிருங்க. அவர் போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காரு. வரட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக. என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னா காரணத்துக்காக வந்தீங்க அதுதான் தெரியல. நடந்து கூட பருவம் மங்கை பருவம், அழகுள்ள பருவம். ஆண்களுக்கு 7 பருவம் இருக்கு. இந்த கேள்வி கேட்கலாம் தூக்கமே வர மாட்டேங்குது. நாரதர் வந்து நின்னுட்ட ஆண்களுக்கு 7 பருவம் இருக்கு இல்லைங்க. என்னென்ன பருவம்? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமா. ஐயா அப்பா, அது பாட்டுல இருந்துட்டு போதாம்ல, வச்சு வெளுக்க போறேன் பாருங்களேன். நீங்க கேள்வி கேளுங்க, உங்களுக்கு நேரம் கூட நான் கொடுக்குறேனே. நீங்க என்ன கேள்வி வேணா கேட்டுக்கங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க இதை தெரியாது எதுக்காச்சும் இருந்துட்டு போகுது அப்படி இந்த நக்கல் பண்றதெல்லாம் என்கிட்ட வச்சு கூடாது. கேட்ட கேள்வி வச்சு சொல்லுங்க. கேள்வி கேட்கணும்னே வருவீங்களா எல்லாரும்? இப்படி உங்க அண்ணன் அப்படித்தான். இல்ல நீ அப்படி கிடையாது. நீங்க கேள்வி கேளுங்கன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட என்ன கேள்வி வேணா கேட்டுக்கங்க. அவர் 5-6 மணி கூட விடுவோம், அது பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன கேள்வி வேணா கேட்டுக்கங்கன்னு நான் நினைக்கிறேன். நின்னுகிட்டே இருக்காரு அதுக்காக நான் சொன்னேன். சரி, நீங்க கேள்வி கேட்கறதா கேளுங்க நான் சொல்றேன். ஓ கேள்விக்கு பயப்படுறாள் நான் கிடையாது. நீங்க கேள்வியை கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். சரி, கேள்விக்கு பயப்படுறாள் நீங்க சொல்லல. ஆமா, மதுரை ஆளக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி ஆகப்பட்டவள். அவருடைய நிறம் பச்சை நிறம். அதே போன்று இன்னொரு தெய்வத்துக்கு பச்சை நிறம் இருக்கு. அது யாருக்கு? எங்க சொல்லுமா பாப்பா. பெண் தெய்வத்துக்கா? எப்படி கேக்குற கேள்வியை முதல்ல தெளிவா கேளுங்க. அதே தெய்வம் தான். அதே தெய்வம்னா மீனாட்சியா? மீனாட்சி இல்ல, வேற. மீனாட்சியை போலவே பச்சை நிறத்துல இருக்கக்கூடியவள் யாருங்க? மதுரையிலயா? மதுரையில தான். மதுரையில மீனாட்சியை போலவே பச்சை நிறத்துல இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா மதுரையில மீனாட்சியை போலவே பச்சை நிறத்துல இருக்கக்கூடியவள். மதுரையின் பதியிலே வந்து என்னாச்சா, வெள்ளத்தினால மதுரையை முழுகப்பட்டுச்சான். அப்படி முழுகப்படும் போது மீனாட்சி ஆகப்பட்டு சொக்கநாதத்தை போய் கேட்கிறார், ஐயா எனக்கு எல்லையே தெரியல, மதுரையோட எல்லையை காட்டுங்கன்னு சொல்லி மீனாட்சி ஆகப்பட்டு போய் கேட்கிறார். கேட்டோன்னு இவர் என்ன பண்றாரு, ஆதிசேஷன் என்ற பாம்பை எடுத்து விடுறாரு. இந்த ஆதிசேஷன் என்ற பாம்பை எடுத்து விட்டு அது 4 எல்லையும் காமிச்சு நிக்குது. என்னென்ன எல்லை? ஒண்ணு திருப்பரங்குன்றம், தென்பரங்குன்றம்னு சொல்ற திருப்பரங்குன்றம். இன்னொரு எந்த எல்லையை காமிக்குது அப்படின்னா திருவேடகம்னு சொல்லக்கூடிய இடம். இன்னொரு எல்லை எதை காமிக்குது அப்படின்னா அழகர் மலையை காமிக்குது. இன்னொன்னு அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்த இடம் தான் படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம். முதல்ல வந்து படப்புறம் தான் பேரு, அது காலப்போக்குல மடப்புறம்னு மாறி போச்சு. இந்த மடப்புறத்துக்கு 4 எல்லைக்குமே 4 தெய்வம் வச்சாங்க. 4 எல்லைக்குமே அங்க கருப்பா இருப்பாரு, இங்க ஒரு தெய்வம் இருக்கு. இந்த மடப்புறத்துக்கு ஏதாச்சும் ஒரு தெய்வம் வைக்கணுமே, எல்லை தெய்வமா ஒண்ணு வைக்கணும்ல. யாரை வைக்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது அங்க ஒரு திருவிளையாடல் புரிந்தார். யாரு? எம்பெருமான் பரம்பொருளான இந்த சிவபெருமான் புரிஞ்சாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா பார்வதி கூட்டிட்டு வராரு. அம்மா வேட்டைக்கு போவோம் வான்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. மீனாட்சி ஆகப்பட்டவர் வர வந்தா அந்த மடப்புறம் என்ற இடத்துல நிப்பாட்டிக்கிறாரு. நீ இங்கே நில்லு, நான் போய் வேட்டையாடிட்டு வரேன்னு சொல்றாரு. சுவாமி இங்க என்ன நிக்க வச்சுட்டு போறீங்களே, இந்த இடத்திற்கு என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற. நீ நிக்கிறனாலேயே இந்த இடம் சிறப்பு பெறும், நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு காவலுக்கு யாராச்சும் வேணுமே, என்னை இப்படியே விட்டுட்டு போறீங்களே இரவு நேரத்துலன்னு சொல்ற. அப்ப காவலுக்கு வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடைக்கலம் காத்த ஐயனார் சொல்லி இன்று வரைக்குமே நம்ம வழிபட்டு போவோம். அவர் போறாரு, அம்மாக்கு நான் காவலுக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்குமே அடைக்கலம் காத்த ஐயனார் சொல்லி அந்த ஆலயத்துல ஒரு பெரிய உருவம் ஒன்று இருக்கு இல்லையா. இப்ப இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் வந்து அங்க அம்மாவுக்கு காவலுக்கு நிக்கிறாரு. அப்ப மீனாட்சியை போலவே பச்சை நிறத்துல இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா மடப்புற காளியாகப்பட்டவள் தான். மதுரையில மீனாட்சியை போலவே பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய தெய்வம், உருண்ட கண்களோடையும் அக்னி கிரீடத்தோடையும் பட்டை புருவத்தோடையும் காட்சி தரக்கூடியவள் ஆகப்பட்டவள் அந்த மடப்புற காளியாகப்பட்டவள். அம்மா வந்து இங்க சாந்த ரூபிணியாக அரசாடுறாங்க. அங்க வந்து அம்மா அக்னி கிரீடத்தோட காட்சி தந்து
எல்லையை காட்டுகிறார். ரெண்டு பேருமே மீனாட்சி தான், ஆனா இருக்கிற உருவம் தான் வேற வேற. இப்ப மீனாட்சியை போல பச்சை நிறத்துல மதுரையில யார் இருக்கா அப்படின்னா மடப்புற காளியம்மன். இதான் நீங்க கேட்ட கேள்வி பதிலு. சரி பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? உங்களுடைய பருவத்துக்கு நான் சொல்லணுமா? அந்த சொல்லுங்க. பருவம் என்ன ஏன்னா வந்த நாரதர் சொல்லலையே அப்படின்னு நினைச்சிருக்கா? இல்ல அவர் விடக்கூடாதுன்றாரு, நாரத விடாதீங்கன்றாரு. நான் விடிய விடிய நின்றுட்டு இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா சொன்னீங்க நம்மள உள்ள போங்கன்னு சொல்லாம இருக்கணும். இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க ஓட்டுன போது உள்ள போன்னு சொல்லாம இருக்கணும். தயாரா 4 மணிக்கு நீ விடுங்கன்னு சொன்னாரு. நீங்க சரி இருக்கட்டுங்க. நம்ம மாரியம்மன் இருக்காங்கல்ல, மாரியம்மனோட வரலாறு தெரியுமா? நீங்க மடப்புற காளியை வந்து எப்படி வந்தாங்கன்னு கேட்டீங்க. சரி, மாரியம்மனோட வரலாறு என்ன தெரியுமே? மாரியம்மனுடைய வரலாறு தெரியுமே? தெரியறதா என்னன்னு கேக்குறேன். தெரியுமேன்னா அதுக்கான காரணம் என்ன? எந்த மாரியம்மன் நிறைய எத்தனை மாரியம்மன் இருக்க மாரியம்மன் சொல்லுங்க. நத்தம் தானே வந்திருக்கோம், அதையே சொல்லுங்க. நத்தத்துல இருக்க மாரியம்மன் என்ன என்னமா யோசனை பண்ணிட்டே வந்தியானா? இதெல்லாம் நானே போய் பார்த்துக்க தெரிய முடியுமாமா? அதுதான் மெயினானதா? சரி, நல்ல விஷயம். அந்த ஐயாவை தான் நான் எல்லா ஊருக்கும் கூட்டு போறேன், முன்னாடி உட்கார வச்சிருவேன். சரி, நத்தத்து மாரியம்மன் ஆகப்பட்டவன் எப்படி வந்தாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வடதிசையில இருந்து லிங்கப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒரு நாயக்கர் வர்றார். அவருடைய சகோதரரோட ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அங்கே கோபம் கொண்டு நாம பாண்டிய நாட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி அங்கிருந்து வர்றார். திருச்சி, ஸ்ரீரங்கம், மணப்பாறை இந்த வழியாக வர்றாரு. அப்படி வரும் பொழுது அற்புதமாக இயற்கை வளங்கள் நிறைந்த காடுகளாக இருக்கின்றது. அப்ப இந்த இடத்தை மதுரைக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை ஒரு தேர்ந்தெடுங்க, நம்ம இதுக்கு மேல நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. அப்படி அந்த எண்ணம் ஏற்பட்ட உடனே அங்கே தங்கி இருந்து அந்த காடுகளை திருத்தி அங்கே சில ஒரு சிற்று ஊராக மாற்றுகிறார். அப்படி மாற்றி அங்கே அவரு அங்கே உள்ள மக்களுக்கு தொண்டுகள் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இதை மதுரை ஆட்சி புரியக்கூடிய அந்த மன்னனாகப்பட்டவன் திருமல நாயக்கராகப்பட்டவர் அறிகின்றார். அப்படி அறிந்தவுடனே அந்த லிங்கப்ப நாயக்கரை, நீ இந்த இடத்திற்கு இரசை என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரிட்டு இன்று இங்கே நீ சிற்றரசனாக இரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அருள் கொடுக்கிறார். அதாவது அவருக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்க சிற்றரசனாக மாற்றார். யாரு? திருமல நாயக்கர். அப்படி மாற்றிய பிறகு அந்த அரசவைக்கு பால் பொருட்கள் தேவைப்படுது. அங்கே பால் பத்தலை. அப்ப பக்கத்துல இருந்து வெளியூர்ல இருந்து ஒருத்தர் பால் கொண்டு வர சொன்னாங்க. அவர் மாடுகள் இருந்து கறந்து பால் கொண்டுட்டு வர்றார். ஒரு நாள் கொண்டுட்டு வரும்பொழுது அவர் அந்த வெயில் நேரத்துல வந்த அந்த களைப்பு ஏற்பட்டது. அந்த பால்கார அந்த பணியாளர் வர்றாரு. அந்த களைப்புல என்ன ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரத்தில படுத்துறார். பாலை வச்சுட்டு படுத்துறார். சற்று நேரம் கழிச்சு அவருக்கு காலில் ஒரு எறும்பு அடிக்குது. கண் விழிச்சு பார்க்கிறாரு, அங்க இருந்த பாலை காணோம். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, பாலை காணமே அப்படி சொல்லிட்டு திரும்ப போயிட்டார். அதே மாதிரி மறுநாள் வருகின்றார். அந்த இடத்துல அந்த பால் காணாம மாயமா போயிருது. இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை ஏற்படும் போது பால் காணாம போற காரணத்தினால இந்த விஷயம் மன்னனுக்கு தெரியுது. ஏற்கனவே பால் பத்தாமத்தான் நாம வெளியூர் வந்து ஒரு பணியாளனை ஏற்படுத்தி பால் கொண்டு வர சொன்னோம். ஆனா இங்க பால் கிடைக்கலையே, இதுக்கு என்ன காரணம்? அவன் ஆளை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணியாளரை காவலர்களுக்கு கொண்டு வர சொன்னாங்க. அந்த பால்காரர் வந்தார். அப்ப இவருக்கு பால் கொண்டு வரலையே அப்படி சொல்லி இவருக்கு தக்க தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லிங்கப்ப நாயக்கர் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சார். அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த பால்காரு, மன்னா நீங்க எல்லாரும் நாளைக்கு வந்து பாருங்க, காவலர்கள் நீங்க எல்லாருமே வந்து பாருங்க, எப்படி இந்த பால் மறைகிறது என்று உங்களுக்கே புரியும் அப்படின்னு அவர் சொல்ல. சரி, அந்த பால்காரன் சொன்னதையும் கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் எல்லாரும் அதே இடத்துல மறைந்திருந்து பார்த்தார்கள். அப்படி பார்க்கும்போது அங்கே மீண்டும் அதே போன்று பால் மறைந்து விடுகிறது. அப்பதான் அந்த லிங்கப்ப நாயக்கர் சொன்னாரு, இந்த இடத்துல பால் மறைகிறதுக்கான என்ன காரணம் அப்படி சொல்லி காவலர்கள் தோண்ட சொல்றார். அப்படி தோண்ட சொல்லும் பொழுது அங்கே ஒரு அழகான சிலை இருக்கின்றது. அப்படி தோண்டும் பொழுது அந்த கடப்பாறை ஆகப்பட்டது அந்த சிலையினுடைய அந்த தோள்பட்டையில பட்டுச்சு. அந்த தோள்பட்டையில பட்டுடனே அங்கிருந்து குருதி வெள்ளம் அப்படியே ரத்தம் வருது. அப்புறம் சில நேரங்களில் அந்த ரத்தமும் மறைந்து விட்டது.
அப்ப அந்த மன்னனாகப்பட்ட லிங்கப்ப நாயக்கர் என்ன பண்ணாரு? அந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த ரத்தம் வந்த அந்த இடம், அந்த ரத்தம் அப்படிங்கிறது மருவி 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 நத்தம் என்று மாறிவிட்டது. அந்த சிலையைத்தான் அம்மனாக, ரத்தம் மாறி வந்த காலத்துல மாறி அம்மனாக நினைத்து இன்றும் அந்த நத்தத்தில் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதற்கான காரணம் இந்த லிங்கப்ப நாயக்கர் கண்டெடுத்த அந்த சிலையாகப்பட்டது அங்க இருக்கின்றது. பரவாயில்ல, பொதுவா ஒரு வரலாறு சொல்லாம நாயக்கர்னால வந்து சொல்றீங்க. அப்படி கை தட்டினாதான் வந்து அவருக்கு ஒரு உற்சாகம். நன்றி நன்றி பேசுறது. சரிங்க, வந்த விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். யார் மாப்பிள்ளை? எவ்வளவு பெரிய வேலை? யாருக்காச்சும் தோணுச்சா? எல்லாருக்கும் போய் பார்க்க முடியுமா? வர சொல்லுங்க. உங்களை எங்க? நானா கூப்பிட? நானே சொல்லி பக்கம் மேல வர சொல்லுங்க. வரட்டும் வரட்டும். வாங்கண்ணே. சரி, அவங்க நல்லா பேசுவாங்க. இருந்தாலும் அவங்க சொன்னது மாதிரி அவரும் எனக்கு 4 மணிக்கு புதுசா வந்திருக்காரு இல்லையா, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எங்களை பத்தி அவங்கள பத்தியும் தெரியும், என்ன பத்தியும் தெரியும், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வர்றவங்களுக்கு வழி விடணும் அப்படிங்கிற காரணத்தினால மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. புடிச்சா கட்டிக்க. பிடிக்கல கட்டிக்க மாட்டேன். சொல்றேன் கேளுமா. புடிச்சா கட்டிக்க, சரி இல்ல ஒட்டிக்க. இங்க பாருங்க, சொல்லுங்க மாப்பிள்ளை யாரு? ஒட்டிக்கோ கட்டிக்கோ. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. கண்ண கடத்துற மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. சொல்றேங்க ஐயோ, சொல்லுங்க. எவ்வளவு ஒரு ஆசை வேகம் இருக்கு. ஆத்தாடி, நான் பார்த்த மாப்பிள்ளை யாரம்மா? நிலமே போட்டும் தெய்வம் தானம்மா. நான் பார்த்த மாப்பிள்ளை தானம்மா. கல்யாணம் செய்ய போற பாரமா, அந்த சாமி தானம்மா. பதமோகனம்மா, திருச்சல் கோவிலே சுகமணி கணம்மா. சாமி 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 நம்ம சாமி, அவ பேரை கந்தசாமி. கந்தசாமி இந்த சாமி. வந்து படைத்து பேசும் வள்ளியே, உனக்கு புருஷன் அவனே ஆகுமே. சும்மா வாஜால் சொன்னால் போதுமா? உங்கள் முருகன் இருக்க தெரியுமா? செய்த வனமா, தமிழுக்கு அவன் தலைவனம்மா. போய் மாப்பிள்ளைய பாத்துட்டு வந்திருக்கீங்களே, அவர்லாம் ஒரு மாப்பிள்ளைய? அவங்கள சொல்றாங்க, அவர்லாம் ஒரு மாப்பிள்ளைய? வேணா 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 சாமி, இந்த மாப்பிள்ளை சிவனோட வேணா. வேணா வேணா சாமி, இந்த மாப்பிள்ளை சிவனோட வேணா. எனக்கு பிடிக்கல. தைரியம் 8 கோடி தாண்டி எவ்வளவு தைரியம்! என்ன 2ஆம் தடவை பார்த்து வந்திருப்பாரு. என்ன உங்க எல்லாருக்கும் நான் மாசாணி அம்மன் கோயில போய் பட்டை தரச்ச. என்ன காரணம்? வெற்றிலை காளியம்மன் கோயிலுக்கு போவேன், காசு வெட்டி போடுவேன். எதுக்கு? எவ்வளவு தைரியம்! என்ன 2ஆம் தடவை பார்த்துட்டு வந்திருக்காரு. 8 கோடி உள்ள
உனக்கு செவ்வாய், நீ அந்த முருகனும் செவ்வாய் உற்பத்தியானவன். செவ்வாய் நடுவுதாய் தேங்கடவும் தின்பாய் நெய்தால் அலாதி நலனிற்று பொய்யே அழகு என்று சொல்லி அமிர்தத்தை இட்டார் கலந்திருந்த எனக்கு பண்ணது ஒரு ஆம்பளை பிடிக்கலைங்க. ஏன் பிடிக்கல? இந்த அவஸ்தைக்கு நீ நல்ல வேலை போக வேண்டியதானே. சூரியஸ்த மரத்திற்கு உன்னை அந்த முறைகளுக்கு கெடுமது காட்டாவிட்டால் நான் நாரதம் அல்ல, இந்த பாரதக்கூடிய முடிச்ச பெருமை முடிச்சும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண நாரதரே முனிவரே, நாரதரே முனிவரே, நக்கீரரே புலவரே, இப்படி போய் சேர்ந்துட்டார். இப்படி போய் சேர்ந்துட்டாரே நாரதர். ஏமா இப்படி போய் சேர்ந்துட்டாரு. நாரதரை சமாளிச்சிட்டீங்க, பேசிட்டீங்க. சரி, வந்திருக்கு வேடுவரை சமாளிச்சு. அவரையும் ஒரு கை பாப்போம்ல. வரட்டும். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு? அதாவது ஏரகப்பட்டி ராஜ். வரட்டும் வரட்டும். அவரே ஒரு கை பார்க்க தானே வந்திருக்கேன். அப்படியா? இத்தனை பேருக்கு முன்னாடி நாரத மகரிஷியை பார்த்து கூட்டி கொடுப்பன்ற வார்த்தை கேட்கலாமா? கேட்டிருக்கேன்னா காரணம் இல்லாம இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, இவரை கூட்டி கொடுப்பன்ற வார்த்தை கேட்டாதான் கோமா போய் முருகத்தை சொல்லுவாரு. அப்பதான் சுவாமி சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் சொல்லி அவருடைய நடிப்பேன். அதனால சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு,